9th max exercise 3.5. First you learn the formula in page number 103. Already you know the a plus b the whole square formula in the lower class, I think 8th standard. A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Next a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Next and the another one is a square minus b square is equal to a plus b a minus b. Some like us 7 up to 7 formula in page number 103. You learn this formula and write it. Don't see the book and write, okay? Next in the exercise we apply this formula using this method. இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி, அதாவது கொஸ்டின் வந்து அந்த ஃபார்முலா முறைப்படி இருக்கும், நம்ம அதுலேருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இல்லைனா ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் நம்ம காமனாக வெளியே எடுக்கணும். ஸோ அது வெளியே எடுத்து அதை மினிமைஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம என்னது ஃபேக்டரைஸ். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபேக்டரைஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2a² + 4a² b + 8a² c. இல்லை எல்லாத்துலேயுமே என்னது காமனாக இருக்குன்னு நீ செக் பண்ணு. எல்லாமே 2 டேபிளில் வரும், எல்லாத்துலேயுமே a² காமனாக இருக்குது. ஸோ 2a² நீ காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் என்ன இருக்கும், 2a² காமனாக வெளியே போயிட்டு, இது வெளியே போயிட்டுனா அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 4a² வெளியே போயிட்டு 4ல் வந்து 2 2s தான் 4 அப்படி தானே. ஸோ அந்த 2 வெளியே போயிட்டுனா இன்சைடில் 2 மட்டும் இருக்கும். ஸோ பக்கத்தில் உள்ள பியும் இருக்கும், 2b ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 8 வந்து 2 4s 8ன்னு சொல்லுவோம். ஸோ 2 வந்து வெளியே எடுத்துருக்கோம், ஸோ 4 மட்டும் இருக்கும். a² வெளியே போயிட்டு, ஸோ c. ஓகே, ஸோ எதை காமனாக வெளியே எடுக்கிறியோ அதை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் உள்ளதை நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதிடும். இதுலேயும் ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் ab மைனஸ் ஏசி மைனஸ் mb ப்ளஸ் mc. ஓகே, இந்த 4 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸில் மொதல் 2 டேர்மு அடுத்த 2 டேர்மு நீ செக் பண்ணு. மொதல் 2 டேர்ம்லேயும் என்னது காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. ஸோ ஏயை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் b மைனஸ் c இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னது காமனாக இருக்குது, m காமனாக இருக்குது, அப்படி தானே. m காமனாக இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த m கிட்ட, அந்த ஃபஸ்ட்டு உள்ள m கிட்ட என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது, சரியா, மைனஸ் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா மைனஸ் எம்மாக காமனாக வெளியேடு. அப்போ மைனஸ் எம்மாக காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் என்ன இருக்கும், பி இருக்கும், மைனஸ் எம் வெளியே போயிட்டு. இதில் இன்சைடில் என்னது சி இருக்கும். ஆனால் நம்ம வெளியே போனது எம்மு மட்டும் தான் வெளியே போயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்னது வெளியே போகணும், மைனஸும் சேர்ந்து வெளியே போகணும். அப்போ மைனஸும் சேர்ந்து வெளியே போயிட்டுனா அந்த இடத்துல இன்னொரு மைனஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் மைனஸ் தானே ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு மைனஸ் வெளியே போயிட்டுனா இன்னும் உள்ள இன்சைடில் இன்னொரு மைனஸ் இருக்குது, சரியா. ஸோ மைனஸ் எம் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இன்சைடில் என்ன இருக்கும், b மைனஸ் சி. ஓகேயா, ஸோ இப்போ இது ஒரு டேர்மு, அனதர் ஒன் அது ஒரு டேர்ம். ஓகே, இந்த 2 டேர்ம்லேயும் என்னது காமனாக இருக்குன்னு நீ செக் பண்ணுவோம். 2 டேர்மையும் நீ நல்லா லிசன் பண்ணுனா b மைனஸ் சி வந்து காமனாக இருக்குது. ஸோ b மைனஸ் சியை நீ காமனாக வெளியே எடுத்துரு. ஸோ இங்கேயும் b மைனஸ் சி இருக்குது, இங்கேயும் b மைனஸ் சி இருக்குது. ஸோ காமனாக அது வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் a மைனஸ் m, இந்த b மைனஸ் சியும் வெளியே போயிட்டு இந்த b மைனஸ் சியும் வெளியே போயிட்டு, சரி. அப்போ இன்சைடில் என்ன இருக்கும், a மைனஸ் m. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, ஃபேக்டரைஸ் x² + 4x + 4, சரியா. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும். அப்போ இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். ஆனால் இதில் எதுவுமே என்னது காமனாக வெளியே எடுக்க முடியாது. எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருந்தால் தானே காமனாக வெளியே எடுக்க முடியும், அதனால் எடுக்க முடியாது. அப்போது இதில் நம்ம என்னென்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த x² + 4x + 4 நம்ம என்ன பண்ணலாம்னா டி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், சரியா. இது ஃபார்முலா மெத்தட் படி போட்டலாம், இல்லைன்னா ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், டி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். டி ஃபேக்டரைஸ்னால் ஆல்ரெடி நீ படிச்சிருப்பேன். இன்னும் 3 டேர்ம் தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஸ்கொயர் டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நீ டி ஃபேக்டரைஸ்னால் எங்கே இன்னும் டாப்பில் என்ன போடுவேன், 4 போடுவேன். ஓகேவா. இப்போது ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், 2ஐயும் ஆட் பண்ணால் +4 வரணும். அப்போ நம்ம என்ன போடலாம், 2 2s 4ன்னு போடலாம்ல, ஆட் பண்ணாலும் 4 தான். அப்போ நம்ம இது அந்த ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும், x + 2 x + 2, சரியா. ஸோ ரெண்டுமே ஒரே இது இருக்கிறனால நம்ம என்ன எழுதிடலாம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்டஸ்ட் மெத்தடாக நம்ம இப்படி ஒரு மெத்தடு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் 3a² - 24ab + 48b². இதில் எல்லாத்துலேயுமே என்னது காமனாக இருக்குது, 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதாவது காமன் மீன்ஸ் 3 தான் எல்லா டேபிள்லேயும் வரும். அதாவது 3 டேபிள்லேயும் வரும், 24லேயும் 3 டேபிளில் வரும், 24ம் 48ம் 3 டேபிளில் வரும். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இன்சைடில்
ஏ காமனாக இருக்கான்னு பாரு, இல்லை, 2 இதில் மட்டும்தான் இருக்குது, 3 இல்லை. அதனால் ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஏ ஸ்கொயர் மைனஸ் 8 3s தானே 24, ஸோ 8 8ab ப்ளஸ் 16b ஸ்கொயர். 48 நம்ம என்ன பண்ணலாம், 16 3s 48 சொல்லலாம். ஸோ 3 வெளியே எடுத்தனால இன்சைடில் 16b ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏ அப்படி வச்சுக்கோ. ஸோ இது எந்த ஃபார்முலானா அதே மாதிரி இதை நீ டி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். இல்லைனா அது ஃபார்முலா தான். அதாவது 3 டேர்ம் இருக்குமா, 3 டேர்ம்னாலே கண்டிப்பாக அது ஒன்று a + b த ஹோல் ஸ்கொயராக இருக்கும், இல்லைனா a - b த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஷார்ட்டாக நம்ம டி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதையும் நீ அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டி ஃபேக்டரைஸே போடுமா. அதாவது இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது சரியா. அப்போ நீ என்ன போடுவேன், டாப்பில் 16. ஓகே, இப்போ ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும். ஆனால் அந்த ரெண்டையும் ஆட் அல்லது சப் பண்ணால் என்ன வரணும், -8 வரணும். ஓகே, ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16, ஆட் ஆர் சப்னா என்ன வரணும், -8 வரணும். அப்போ என்ன நம்பர் போடலாம், 4 4s are 16 போடலாமா. 4 4s are 16, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 16, ஆனால் ஆட் பண்ண என்ன வரும், +8 வரும். அப்படி தானே. ஆனால் நம்மளுக்கு -8 வரணும். அப்போ போத் சைட்ஸ் நீ மைனஸ் போட்டுக்கோ. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -× -+16 ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னதாயிரும், -8. ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன்சர் நம்ம எடுத்து எழுதணும். எப்படி எழுதுனா, வெளியே உள்ள 3 முதல்ல எழுதிக்கோ. அதில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஆன்சர் இதில் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், அதனால் ஆன்சர் எக்ஸ் வச்சு எழுதணும். ஸ்கொயர் டைம் என்ன இருக்குது, எக்ஸ், அதனால் எக்ஸ் வச்சு எழுதணும். இதில் என்ன இருக்குது, முதல்ல ஏ இருக்குது, அப்போ நம்ம ஏ வச்சு எழுதணும். இன்னொன்று பியும் இருக்கிறதுனால இந்த மேலே உள்ள ஆன்சரை பி வச்சு எழுதணும். ஓகேவா. அப்போ ஏ -4b, ஏ -4b 2 தடவை எழுதுகிறோம். அப்படி 2 தடவை எழுதியிருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், a - 4b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ 3 × a - 4b த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், x⁵ - 16x. ஸோ இதில் என்னது காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துரு. அப்போ இன்சைடில் என்ன இருக்கும், x⁴ - 16 இருக்கும் சரியா. இப்போ இந்த x⁴ நம்ம x² தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இது ஸ்கொயர்னு எழுதுனால 16 நம்ம என்ன எழுதலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா, a² - b² ஃபார்முலாவை சைடில் எழுதிக்கோன்னா, a² - b² = a + b a - b. அதாவது ப்ளஸ் வச்சு ஒன்று எழுதணும், இன்னொன்று மைனஸ் வச்சு எழுதணும். ஓகேவா. அதாவது ஸ்கொயரில் இருக்குது, சென்டரில் மைனஸ் இருக்குனால என்ன பண்ணணும், ஒன்று ப்ளஸ் வச்சு இன்னொன்று மைனஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்முலானது a² - b² = a + b a - b. ஸோ இது ப்ளஸ் வச்சு ஒன்று எழுதியாச்சு, இன்னொன்று மைனஸ் வச்சு எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ இது சென்டரில் மைனஸ் இருந்தால் தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ x² + 4 அகைன் எழுதியாச்சு. இப்போ x² - 4 நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம், x² - 4 வந்து 2 ஸ்கொயர்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கும். ஓகே, என்னென்னா எழுதணும், x² + 4 x² - 2 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது, அதே மாதிரி a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அது ஒன்று எழுதலாம், a + b a - b. அதாவது ப்ளஸ் வச்சு ஒன்று, இன்னொன்று மைனஸ் வச்சு ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள x² + 4 × x + 2 x - 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன், m² + 1/m² - 23. ஓகே, இதுக்கு நீ எப்படி எழுதலான்னா, அந்த m² + 1/m² - 23 இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா, நீ படித்த ஃபார்முலா கூட தான் நீ என்னது கம்பேர் பண்ணணும் சரியா. நீ படித்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பேஜ் நம்பர் 97 ஒரு ஃபார்முலா இருக்குமா டேப்லர் காலத்தில், a² + b² ஃபார்முலா. அதாவது a² + b² எப்படி எழுதலான்னா, a + b த ஹோல் ஸ்கொயர் - 2ab. ஓகே, அப்போனா நம்ம எப்படி எழுதலாம், இந்த இதை தான், அதாவது இந்த m² + 1/m² நம்ம எப்படி எழுதலாம், a + b த ஹோல் ஸ்கொயர் - 2 × a × b. ஓகேயா.
அப்போ இந்த எம்மும் கேன்சல் ஆகி என்ன வரும் m + 1/m the whole square -2ன்னு வரும். ஓகே தானா? ஸோ இந்த ஸ்டெப்பையும் நீ எல்லாம் நோட் பண்ணிக்கோ. அதனால தான் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு -2 இங்கே வந்திருக்கு. ஓகே, ஹோல் ஸ்கொயர்னு போட்டு பக்கத்தில் -2 ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கட் ஆயிரும். அடுத்து இந்த -23 எழுதியாச்சு. இப்போ -2 -23 என்னது -25. ஸோ -25 நம்ம 25 எப்படி எழுதலாம் 5² எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு டைம் இது a² மைனஸ் இது b². ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னது எழுதலாம் ப்ளஸ் வச்சு ஒன்று இன்னொன்று மைனஸ் வச்சு ஒன்று எழுதணும். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 6 - 216x². ஸோ இதில் வந்து என்னது காமனாக இருக்குது 6 வந்து காமனாக இருக்குது. ஸோ 6 வந்து நீ காமனாக வெளியே எடுத்துரு. ஸோ 6 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இன்சைடில் என்ன இருக்கும் 6 - 36x² இருக்கும். சரியா? ஸோ அந்த 36x² நம்ம எப்படி எழுதலாம் 6x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கோன்னு 36x² இருக்கும். அந்த 36x² 6x the whole squareனு எழுதலாம். ஸோ 1 வந்து 1² எழுதலாம். அப்போ இதுவும் எப்படி இருக்குது a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. a² - b² ஃபார்முலானால என்ன வச்சு எழுதணும் ஒரு ப்ளஸ் வச்சு ஒன்று எழுதணும் இன்னொன்று ஒரு மைனஸ் வச்சு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ஒன்று 4th ஒன் சம் மாதிரியே தான் இதுக்கும் பேஜ் நம்பர் அதே பேஜ் நம்பரில் தான் உனக்கு என்ன ஃபார்முலா இருக்குது என்ன பேஜ் நம்பர் 97ல். பட் ஆனால் அதில் வந்து 4th ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, 4th ஃபார்முலாவை a² + 1/a² = a - 1/a the whole square +2. எதுக்காண்டி இப்போ தேர்டு ஃபார்முலாவும் அதே தான் ஆனால் -2ன்னு வரும். எதுக்காண்டி நம்ம தேர்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலைன்னா இப்போது இந்த 18 இருக்குல்ல இப்போ நீ இதில் -2ன்னு போட்டு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் -20ன்னு வரும். -20 ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் போடணும். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 20 வருமா வராது. 4 ஸ்கொயர் பண்ணால் 20 வருமா வராது. நம்மளுக்கு அந்த 20 வர்ற மாதிரி தான் போடணும். அப்போ வராமது அதனால் அந்த ஃபார்முலா இதுக்கு சூட்டபிள் கிடையாது. இப்போ 4th ஃபார்முலாவில் என்னென்னா +2ன்னு வரும். அப்போ நீ இதில் +2 நீ போட்டேன்னா -18 +2னா கண்டிப்பாக ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 16 வரும். 16 வந்து நம்ம 4² எழுதலாம் அப்படி தானே. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுக்கு 4th ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபார்முலா படி a - 1/a the whole square +2 நெக்ஸ்ட்டு -18 2 - 18னா -16. ஓகே, -16 ஒரு ஸ்டெப் எழுதிக்கோ. எப்படி எழுதலாம் 4² எழுதலாம். ஸோ இது எந்த மெத்தடில் இருக்குது a² - b² மெத்தடில். ஸோ ப்ளஸ் வச்சு ஒன்று இன்னொன்று மைனஸ் வச்சு ஒன்று நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல் 2 சப்டிவிஷன் இருக்குது. 2 சப்டிவிஷனுக்கு என்ன ஃபார்முலானா 3 டைம்ஸ் இருக்கிற ஃபார்முலா. நம்ம a + b the whole squareக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம் a² + b² + 2ab அவ்வளோதான். இதே இது a + b + c the whole squareக்கு என்ன ஃபார்முலா வரும் a² + b² + c² + 2ab + 2bc + 2ca எல்லாமே 2 போட்டு ab bc caன்னு எழுதிக்கணும். ஸோ ஃபார்முலா ஈஸி தான் மெமரைஸ் பண்ணுறதுக்கு நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த மெத்தடில் நம்ம இது பண்ணி எழுதணும். சரியா? ஸோ 4x² + 9y² + 25z² + 12xy + 30yz + 20xy. இதில் 4x² நம்ம எப்படி எழுதலாம் 2x the whole squareன்னு எழுதலாம். 9y² 3y the whole square 25z² 5z the whole square எழுதிக்கலாம். மீதி டேமை நீ ஸ்ப்ரெட் பண்ணி எழுதினாலும் சரி இல்லைனா ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியேனாலும் எழுதிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? 3 மட்டும் நீ ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது ஸ்கொயர் போட்டு எழுது. மீதி உள்ளது எல்எம்எஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன்னா நீ அப்படியே எழுதிக்கோ. ஓகே, அது ப்ராப்ளம் கிடையாது. நீ அப்படியே எழுதிக்கோ. எழுதிட்டேன்னா இப்போ இது எந்த மெத்தடில் வந்துருக்கு a² + b² + c² மெத்தட் வந்திருக்கனால a + b + c the whole squareன்னு போட்டுடலாம். ஓகே, ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஆனால் a இருக்கிற இடத்துல 2x, b இருக்கிற இடத்துல 3y, c இருக்கிற இடத்துல 5z. இந்த கொஸ்டின்ஸில் வந்து மைனஸே இல்லை, அதனால் நீ பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போட்டுட்டேன். ஓகே, செகண்ட் சப்டிவிஷனில் பாரு 25x² நீ என்ன எழுதலாம் 5x² எழுதலாம். 5x the whole square 4y² 2y the whole square நீ 2y the whole square எழுது. நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப்பு பார்ப்போம். 9yz² எப்படி எழுதலாம் 3z the whole square. ஓகே, முடிஞ்சிட்டு. இப்போ நீ செக் பண்ணனா இப்போ மைனஸ் இருக்குது கொஸ்டினில். அப்போ நம்ம எங்கேயோ இடத்துல மைனஸ் போடணும். எங்கே போடணும் நீ பார்க்க முடியல. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையும் இருக்கிற வேரியபிள் என்னது எக்ஸு தான் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. அப்போ நீ எங்கே போடணும்
எக்ஸ் இடத்துல தான் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் எதில் போடணும்? 5xல தான் போடணும். ஆனால் எப்போவுமே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல எக்ஸில் மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது அப்போ இருக்கிறது 3 தான். என்னெல்லாம்? எக்ஸு, ஒய், இசட்டு. ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் வரக்கூடாது. அப்போ எதுலலாம் மைனஸ் போடணும்? ஒய்யிலையும் இசட்டுலேயும். சரியா? சப்போஸ் ஒயில் மைனஸ் இருந்துச்சுன்னா நீ ஒயில் அப்படியே மைனஸ் போட்டு எழுதிடு. இப்போ எக்ஸில் இருக்க போய் தான் இதுக்கு பிரச்சனை ஆகிட்டு. ஸோ நம்ம எக்ஸை விட்டுட்டு ஒய்லையும் இசட்லேயும் மைனஸ் போட்டு எழுதியிருக்கோம். மீதி உள்ளதை அப்படியே எழுதிக்கோ. நீ ஸ்ப்ரெட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எப்படி எழுதுனா? 5x - 2y - 3z the whole square. Next question number 4. Factorize the following. இது கியூப் ஃபார்முலா. மேலே கியூப் இருக்குனாலே கியூப் ஃபார்முலா. கியூப்லேயே ப்ளஸ் வச்சு ஒரு ஃபார்முலா, மைனஸ் வச்சு ஒரு ஃபார்முலா உண்டு. ஃபஸ்ட்டு சம் ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஃபார்முலா. ஸோ 8x³ + 125y the whole cubeன்னு இருக்குது. இதை நம்ம கியூப்னு இருக்கனால எல்லாத்தையும் கியூபு தான் எழுதணும். ஸோ 8x³ 8 2 கியூப்னு எழுதலாம். ஸோ 2x the whole cube + 125y³ 5y the whole cubeன்னு எழுதியாச்சு. ஓகே. ஸோ இது a³ + b³ ஃபார்முலாவில் மைனஸ் கிடையாது. என்ன வரும்? ப்ளஸ் வரும்னு. a³ + b³ ஃபார்முலா a + b a² - ab + b². ஸோ இந்த ஃபார்முலாவில் a இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போடணும்? 2x போடணும். b இருக்கிற இடத்துலலாம் 5y போடணும். அவ்வளோதான். ஸ்கொயர் பண்ணி எழுதுறது மட்டும் நீ எழுதி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். நீ இன்சைட்லலாம் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2x + 5y ஸ்கொயர் வராது. 2x ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x² - 5 2 are 10xy + 5y the whole square. 5y ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5க்கும் ஸ்கொயர்னா 25y². நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 27x³ - 8y³. ஸோ 27 3x the whole cubeன்னு எழுதலாம். 8y³ 2y the whole cubeன்னு எழுதலாம். இதில் கியூப். சரியா? அப்போ இது a³ - b³ ஃபார்முலாவில் இருக்குது. a³ - b³ ஃபார்முலாவும் என்னென்னா சேம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் எப்படி வரும்னா a³ - b³ இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும். மீதி எல்லாமே ப்ளஸ் தான். ஓகேயா? ஸோ இங்கே மைனஸ் வரும், அங்கெல்லாம் ப்ளஸ்ஸு. ஸோ ஏ இருக்கிற இடத்துல 3x, பி இருக்கிற இடத்துல 2y. அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கோ. எழுதிட்டு அந்த இடத்துல நீ சப்ஸ்டியூட் பண்ணு. நெக்ஸ்ட்டு 3x² அது என்ன போடலாம்? 9x². க்யூபு கிடையாது, ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 3 2s are 6xy. இங்கேயும் 2y க்யூபு கிடையாது, அது என்னது? ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, y ஸ்கொயர் பண்ணால் y². ஸோ அந்த ஆன்சர் 3x - 2y × 9x² + 6xy. 6xy நெக்ஸ்ட்டு 4y². நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் a⁴ - 64 a⁴ - 64 அந்த a⁴ எப்படி எழுதலாம்? இது 64 நம்ம 4³ எழுதலாம். அப்போ a⁴ க்யூப் வர மாதிரி எழுதுனா a⁴2 the whole cube. ஸோ இது a³ - b³ ஃபார்முலாவில் இருக்குது. a இருக்கிற இடத்துல a² போடு, b இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 4 போடணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் a² - 4 × a⁴ + 4a² + 4². இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஒன்றில் a² - 4ன்னு இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கணும். சரியா? இதில் என்ன எழுதணும்னா a² - 4 எப்படி எழுதலாம்? 2² எழுதலாம். ஸோ a² - 2² × a⁴ + 4a² × 4². a² - 2² எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலாவில். ஸோ ஒரு ப்ளஸ் வச்சு ஒன்று, இன்னொன்று மைனஸ் வச்சு ஒன்று. ஸோ a + 2 a - 2. இங்கேயும் நம்ம எப்படி எழுதலாம்னா a⁴ + 4a². இதில் அந்த a⁴ + 4a² + 4² இதையும் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி எழுதியிருக்காங்கம்மா. அதாவது a⁴ a² the whole squareன்னு எழுதலாம். சரியா? ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா கண்டிஷன் படி அந்த இதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எழுதியிருக்காங்க. சரியா? ஒன்று ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இன்னொன்று இது மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி மாற்றி வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ இது நீ மல்டிப்ளை பண்ணி நீ செக் பண்ணானா இதே ஆன்சர் தான் வரும். அதுக்காண்டி இதை எப்படி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு
Fifth one, factorize x cube plus 8y cube plus 6xy minus 1. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமோ முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி நீ எழுதுனா ஃபார்முலா மெத்தட் வந்துடும். ஸோ அப்போ இதில் ஏபிசி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். சரியா, எக்ஸ் கியூபு ப்ளஸ் இது கியூபுனால அந்த 8ஐயும் கியூபுன்னு எழுதலாம். என்ன கியூபுன்னு எழுதலாம்? 2y த ஹோல் கியூப்னு எழுதலாம். 2y த ஹோல் கியூப். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த -1 எப்படி எழுதலாம்னா -1 த ஹோல் கியூப். ஓகே, இனிமேல் இந்த 6xyயை நீ ஸ்ப்ரெட் பண்ணி எழுதினாலும் சரி தான், இல்லைனா நீ அப்படி எழுதிக்கிட்டாலும் சரி தான். அது எதுக்காண்டி ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுக்கு எழுதியிருக்காங்கன்னா, அந்த ஏபி இது தான் என்னது எக்ஸ், இது பி, இது சி, இது வர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. சரியா, இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அடுத்து 2ab 2bc 2ca அந்த ஃபார்முலா எழுதணும். அதாவது பேஜ் நம்பர் 100ல் இருக்கும் அந்த ஃபார்முலா. எக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கும். எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எழுதிட்டு மீதி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் ஒய் செட் மைனஸ் இசட் எக்ஸ்னு இருக்கும். சரியா சார், அந்த ஃபார்முலாவை எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? நம்ம எக்ஸ் தான் போடணும். ஒய் இருக்கிற இடத்துல 2y, இசட் இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணி செய்யணும். ஸோ அந்த பேஜ் நம்பர் 100ல் இருக்கிற அந்த ஃபார்முலாவை நீ நோட் பண்ணிக்கோ. இது ஆன்சர் எழுத முடியல நோட்டில் அதையும் ஸ்டெப்பு போட்டு எழுதியிருக்கணும்னு. என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எல் கியூப் மைனஸ் 8m கியூப் மைனஸ் 27n கியூப் மைனஸ் 18l11. இதையும் என்னதுன்னா 3 கியூப் இருக்குது. அப்போ இந்த 8m கியூபை 2m இந்த ஹோல் கியூப்னு எழுதலாம். 27 அதாவது மைனஸ் இருக்குன்னா மைனஸ் சொல்லப்பட்டுக்கோன்னு, ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ 27n கியூபை மைனஸ் 3n த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஸோ இதையும் அந்த ஃபார்முலாவிலேயே அதே ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன ஆன்சர்? ஸோ இதுலேயும் அந்த ஃபார்முலாவை நீ கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்னா எழுதியிருக்கணும். சரியா, இதனுடைய எக்ஸாம்பிள் சம்ஸையும் நீ கண்டிப்பாக என்னது உன்னுடைய ரஃப் நோட்டில் நீ செஞ்சு பார்த்துடு. ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு படித்து பாராமல் எழுதி பார்த்துக்கணும்.